எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரித்தியா பர்ணாஸ்ரீ, டென்டிஸ்ட், அரிஸ்டோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம ஏதோ ஒரு அவசரத்துல பல் எடுத்துட்டோம், வலி தாங்க முடியாம பல் எடுத்துட்டோம். அதை ரீப்ளேஸ் பண்ணாம விடுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனை வருது, சரி அதை எப்படிதான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம முன்பல் எடுத்துக்கலாம். முன்பல் மோஸ்ட்லி எடுத்துட்டாலும் நிறைய பேர் ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. பட் ரீப்ளேஸ் பண்ணாம இருக்கிறனால என்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஈஸ்தட்டிக், அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸே இருக்காது. சிரிக்கிறப்போ எதுக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. பிளஸ் வாய் உள்ள போன மாதிரி இருக்கும். பேச்சுல உச்சரிப்பு ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ரொனன்சியேஷன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் ஃபேஸோட ஃபார்மே மாறின மாதிரி இருக்கும். இப்போ பின்னாடி பல், மோஸ்ட்லி முன்னாடி பல் கூட நிறைய பேர் ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. பின்னாடி பல் கடாப்பல் தானே, அது எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு நிறைய பேர் விடுறாங்க. பட் அது ரீப்ளேஸ் பண்ணாம விடுறதுனால நிறைய பிரச்சனை வருது. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கேப் ஃபில் பண்றதுக்காக முன்னாடி அண்ட் பின்னாடி இருக்கிற பல் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகிறப்போ மற்ற பல்லுக்கு நடுவுலயுமே கேப் விழ ஆரம்பிக்கும். அப்படி விழுறப்போ என்ன ஆகும்னா, இடுக்குல போய் கண்டிப்பா சாப்பாடு தங்கும். அண்ட் வாய் துர்நாற்றம் வரும், சொத்தப்பல் வரும், அந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் கீழே போன் லாஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நேரா மேல இருக்கிற பல்லும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே வந்துட்டு அந்த பல்லு ஒரு பாயிண்ட்ல ஆடி விழ ஆரம்பிச்சிரும். அண்ட் பிளஸ் நம்ம கண்ணெல்லாம் உள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபேஸே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ப்ராப்பரா சாப்பிட முடியாது, கடிச்சு எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ நம்ம ப்ராப்பரா அந்த நியூட்ரிஷன் ப்ராப்பரா கிடைக்காது. பிளஸ் இந்த இடத்துல காது பக்கத்துல இந்த 2 ஜாயிண்ட் இருக்கும். அதாவது 2 ஜாவையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஒரு சைடா சாப்பிடறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஜாயிண்ட்ல பெயின் வர ஆரம்பிக்கும்.